Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியா அதே மாதிரி டேஸ்டியா ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் friends பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசி பருப்பு டோக்லா. இத செய்யிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பாசி பருப்பு இது கூட போட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஒன்று மீடியம் சைஸ் எடுத்திருக்கேங்க. இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை உருளைக்கிழங்கை தோல் எடுத்துட்டு நல்லா பொடியாக துருவி இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு டோக்லா வரும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு, மஞ்சள் தூள், உருளைக்கிழங்கு எல்லாமே எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நம்ம கொழுக்கட்டெல்லாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இட்லி தட்டில் கூட ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக நம்மளுக்கு லெவல் ஆயிரும். இப்போது இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை உள்ளார வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கத்தி வச்சு நடுவில் நீங்கள் வந்துட்டு விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணுங்க. ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், ஒட்டலை. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வெளியில் வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறினதுக்கப்புறமா சைட்ஸ்லலாம் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம கேக் எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு திருப்பி போட்டுக்கலாம். அப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஷேப்பாக கரெக்டாக விழுந்துடும். பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போது நான் இந்த சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிறேங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். இதை இப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக இதை வந்து கொஞ்சம் தாளிக்க போகிறோம். சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது ஒரு தோசை தவாவோ அல்லது ஒரு பேனோ எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு தூவி விட்டுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு வச்சுருக்க டோக்லாவை இதில் வச்சுக்கலாம். குறைவான தீயில வச்சு ஒரு 1 நிமிஷம் ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு அந்த கடுகு பொரிஞ்சு இதோட அந்த எண்ணெயோட ஜாயின் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாமே திருப்பி போட்டுட்டோம். பாருங்கள், மேல் பக்கம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக கரம் மசாலா தூள் தூவி விட்டுக்கலாம். இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான பாசி பருப்பு டோக்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ஒரு டிஃபனாவோ நம்ம கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியும் கூட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பாசிப்பருப்பு டோக்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.